சென்னை தேனாம்பேட்டையில் தாயும் மகனும் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தேனாம்பேட்டை டாக்டர் தாமஸ் சாலையைச் சேர்ந்த நடேசன் என்பவரின் மனைவியான சுந்தரவள்ளி மனநலம் பாதிக்கப்பட்டவராவார். இவர்களின் மகனான விக்னேஸ்வரன் தனியார் உணவகத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமை இரவன்று விக்னேஸ்வரனின் நண்பரான அருண்குமார் அவர்களது வீட்டுக் கதவை வெகு நேரமாக தட்டியிருக்கிறார். அதன் பின்னர் கதவை உடைத்து பார்த்தபோது விக்னேஸ்வரன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்திருக்கிறார். தாயார் சுந்தரவள்ளி இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். நாங்களும் வேலைக்கு போயிட்டு நைட்டு 9 மணி தான் வேலை விட்டு வந்தது. இங்கேருந்து வீட்டில் இருந்த பசங்கள்லாம் வந்து கூப்பிட்டானுங்க, அக்கா விக்கி தூக்க மாட்டேனுக்கிறான், விக்கி தூக்க மாட்டான். வந்து பார்த்தா 2 பேரும் கீழே அவங்க பார்த்து செத்துருக்குறாங்க, இவன் தூக்க மாட்டேங்கிறான். அவங்களுக்கு இந்த கைத்தால ஒரே ரத்தமாக வந்துச்சு. அதுதான்ப்பா தெரியும் எனக்கு. தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரது பிரேதங்களையும் கைப்பற்றி முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டனர். இதில் மனநலம் பாதிக்கப்பட்ட தாயார் சுந்தரவள்ளியை விக்னேஸ்வரன் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இரவு நேரங்களில் சுந்தரவள்ளி சத்தம் போடுவார் எனவும் இந்த விசாரணையில் நடேசனுக்கு 2வது மனைவி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே விக்னேஸ்வரன் தான் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் மேற்பார்வையாளருக்கு 1500 ரூபாய் கூகுள் பே மூலமாக அனுப்பி வைத்துள்ளார். பணத்தை அனுப்பி வைத்ததோடு நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளது போலீசாரின் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த வீட்டிலிருந்து போலீசார் கடிதம் ஒன்றையும் கைப்பற்றியிருக்கின்றனர். அதில் எங்களுடைய சாவுக்கு யாரும் காரணமில்லை, பயம் கொடிய நோய் என்று எழுதப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் தாயும் மகனும் உயிரிழந்த சம்பவம் குறித்து தேனாம்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இயக்குநர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கும் வானம் கலை திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குஜராத் எம்எல்ஏ ஜிக்னேஷ் மேவானி, இயக்குநர் மாரி செல்வராஜ், நடன இயக்குநர் சாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாதி ஆணவ படுகொலைகளை பாடல் மூலம் தத்ரூபமாக விளக்கும் கலை நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெற்றன. 1000க்கும் மேற்பட்டோர் இந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். விடியறப்போ ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு புத்தாண்டாவது விடியணும் அப்படின்றது தான் இவ்வளோ இளைஞர்களை ஒன்று திரட்டி நம்ம நிகழ்ச்சி நடத்திட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சமூக மாற்றத்துக்கான இல்லை சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கான ஒரு விஷயங்களை தான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும். இது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட்டாக இல்லை வந்து இந்த சமூக பிரச்சனைகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடமா மாறிச்சுன்னா அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பொழுதுபோக்காக இங்கே யாருமே கூடல. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ நம்ம விளம்பரம் பண்ணுறதே அது சொல்லி தான் விளம்பரம் பண்ணியிருக்கோம். சென்னை அடுத்த பல்லாவரம் பம்மல் பகுதியில் கட்டப்பட்ட கழிப்பறைகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. பல்லாவரம் அடுத்துள்ள பம்மல் பகுதியில் சுமார் 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கழிப்பறையை சாலையோரத்தில் கடை வைத்திருக்கும் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். சில மாதங்கள் மட்டும் நகராட்சி கவனித்து வந்த நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கழிப்பறை பராமரிப்பு இல்லாமல் போனது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கழிப்பறைகளில் குப்பை கொட்டி வருகின்றனர். மேலும் கோழி கழிவுகள், மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பயன்படுத்திய ஊசிகள் போன்றவையும் மருத்துவ கழிவுகளும் அங்கு கொட்டப்பட்டு வருவதால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.